ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் காலேஜ் வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது எடுக்கிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வெளியில் போனோம். அது வந்து அம்மா சேனல் நீங்கள் காலையிலே பார்த்துருப்பீங்க. வெளியில் போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்து எடுக்கவே லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக துணி பெட்டு மேலே இருந்துச்சுலாம் எடுத்து வச்சுட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக துணி பெட்டு மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன். நிரு வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிட்டா. இப்போ மேலே போய் துணி எடுத்துகிட்டு வர போகிறா. வாங்க இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே போய் துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஹோம்ஒர்க் இல்லாத காரணத்தினால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் துணி உட்காந்து மடிக்க போகிறேன். எப்பயுமே நான் மடிக்க மாட்டேன், பட் இன்றைக்கி எனக்கு ஹோம்ஒர்க் இல்லை. எங்கள் மேக்ஸ் ஏதாச்சும் குரூப்பில் போட்டால் தான் சம்ஸ், போடலைன்னா நோ சம்ஸ். ஸோ உட்காந்து துணி மடிக்க போகிறேன். எது இப்போ துணி மடிக்கன்னு சொல்லியிருக்கா. நாங்கள் போய் ரைட்டிங் ஒர்க்கை பார்ப்போம். கூட்டு வர போயிருக்காங்கல்ல, ஆமாம், அதனால ஹேண்ட் பாக்ஸோட மக்கர் பண்ணுது. பேர் ஸ்டக் ஆயிடுச்சு. மேலே 2 தட்டு கீழே 2 தட்டு வரவே இப்படி தான் தோசை ஊற்றிட்டு எனக்கு போச்சு. நீ ட்ரை பண்ணு. இது முடி. இதுதான் இது ஹேண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக தோசை ஊற்றினேன். அப்புறம் மாவு தொடச்சி வச்சுட்டு இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன். நீ வர போய் எழுதுறேன். நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. நடுவில் ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ வரலன்னு சொல்லு. லைவ் போனேன். இப்போ போயிட்டு சும்மா உட்கார போகிறேன் அம்மா வர வரைக்கும். சரிவா போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, காலையில் மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் கேட்டுகிட்டே இந்த மாதிரி அதான் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் கொண்டே பார்த்தீங்களா, இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு 5:30க்கு எழுந்துட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் குளிக்க போகிறேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போய் வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நான் மட்டும்தான் எந்திரிச்சிருக்கேன் இப்போதைக்கு. எங்கள் அம்மா தூங்குறாங்க, அக்கா தூங்குறாங்க. அவங்க 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. 6 மணி அலாரம் அடிக்கும் போது. இப்போ 6 ஆகிறதுக்கு மணி இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நான் போயிட்டு குளிச்சுட்டு வர போகிறேன். ஏன்னா டைம் ஆச்சு. நான் இன்றைக்கி தலைக்கு வேறு குளிக்கணும். அது ஏன் தலை குளிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாய் என்கிட்ட வந்துட்டு நீ இந்த அதை இன்றைக்கி என்னோடய ஸ்டோரி, அதை நேற்று என் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு ட்ரெஸ்ஸில் அவள் தான் ஸ்டோரி போட்டு கொடுத்துட்டு நாளைக்கு இதே மாதிரி வா அப்படின்ட்டா. அந்த ட்ரெஸ்ஸு என்கிட்ட இல்லடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதே மாதிரி வா அப்படின்ட்டா. அப்புறம் எங்கள் அக்கா கிட்ட அந்த ட்ரெஸ் இருந்தாலும் நான் இன்றைக்கி அதே மாதிரி தான் ரெடியாக போகிறேன். பார்ப்போம். நான் போய் குளிச்சுட்டு வரேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு சவுண்டு கேட்கும்னு தெரில, ஏன்னா நான் தலைக்காய வைக்கிறதுக்காக ஃபேன் போட்டு விட்டுருக்கேன். இதுதான் அந்த ட்ரெஸ், சரிதா? இந்த ட்ரெஸ் போட்டோன்னு சொல்லிட்டு தான் அந்த மேடம் அவ்வளோ இது பண்ணாங்க, ஸ்டோரி போட்டு நல்லா இருக்குது போட்டு அப்படின்னாங்க. என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸே இல்லை. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸே இல்லடி, நான் டைட்டாக இருக்குது சொல்லிட்டு எடுத்து போட்டேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போட்டு வா அப்படின்னா. அதுக்கப்புறம் அக்கா கிட்டே கேட்பேன், அக்கா கொடுத்தாங்கன்னா நான் போட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு. என்றைக்கு எங்கள் அக்கா அதாவது நானோ இல்லை எங்கள் அக்காவும் என்றைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி போடாமல் இருந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இது எங்கள் அக்காவோட ட்ரெஸ் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகணும். அது வந்து ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே ரெடியாகி வரணும் அம்மா. கடவுளே. குளிச்சுட்டு வந்துட்டு தலையில் முன்னாடி மட்டும் எடுத்துட்டேன். அம்மா வந்து பின்னி விடணும். இங்கே வந்து கொடுங்க பாப்பா. ஆமாம், ட்ரெஸ் எங்கள் அக்காது. அதுவே ரெஜிஸ்டர் பண்ணுது. நீயே ரெஜிஸ்டர் பண்ணுற அக்கா தான். முன்னாடி சொல்லிட்டேன். நான் ஃப்ரீயாக விட்டா நீ எப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மட்டும் எங்களை மாதிரி கிளிப்பு போடுவான். ஏ பாப்பா 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 அப்பி போடு, எடு பாப்பா. அம்மா அப்பால இருந்து போட்டிருக்க. நீ வந்தோடனே சீன் போடுது. அப்போல இருந்து புடி வாழைக்குடி தான் பயந்துட்டான். அதுக்கு முன்னாடி அமைதியா 1/2 மணி நேரமா போட்டிருந்துச்சு தெரியுமா? அப்பவும் முஞ்சோட இருக்கு, கேவலமா இருக்கு. நாங்க அப்படிதான் எடுப்போம். சரி இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் நல்லா இருக்கேன், பின்னி விட்டு போ. ஏய் வந்தா இருடி அக்கா. அக்கா இங்க நீ சொல்லுக்கா, இங்க பார்த்து நீ சொல்லுக்கா. நல்லா தானக்கா இருக்கு. கன்றாவியா இருக்கு, தூக்கிட்டு இருக்கு.
அப்புறம் வலிச்ச மாதிரி இருக்கும். இரு அம்மா வந்து பண்ணிவிடும். இதோட புது செருப்பு எங்கள் அக்கா தான். இன்னும் சில செருப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வரும். ஏமா அப்போ என்னதான் அவ காலுக்கு அழகா இருக்குன்னு சொன்னா உன் காலுக்கு அழகா இருக்கு. சரி வா போகலாம். அப்போதான் நான் மட்டும் போட முடியும். வாங்கிக்கிட்ட சின்னதா. சரி வாங்க வாங்க போகலாம் போகலாம்.